நூல் பரோட்டா எப்போவுமே நூல் பரோட்டா தாங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. ரீசெண்டாக நாங்கள் ராஜபாளையமில் இருக்க தொப்பியாப்பா பிரியாணியில் தான் நாங்கள் டின்னருக்கு போயிருந்தோம். இனிஷியலாக அவங்க வேறு லொக்கேஷனில் இருந்தாங்க. இப்போ புதுசாக இன்னொரு லொக்கேஷனில் செம்ம லக்ஸூரியஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட மெனு வெரைட்டிஸ் அண்ட் புது புது டிஷ்ஷஸ்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் ரோட்டீஸ்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எல்லாத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரோட்டீஸுக்கு தேவையான கிரேவி அண்ட் ட்ரை சிக்கன், கார்லிக் சிக்கன் அதுன்னு வாங்கிட்டோம். ஆனால் நாங்கள் போன முக்கியமான மேட்ரு இந்த நூல் பரோட்டாக்கு தாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ளேக்கியாக செம்ம டேஸ்ட்டாக நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த கிரேவி சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பயங்கர ஃப்ளேக்கியாக இருந்துச்சு. நாங்கள் போன மெயின் ரீசனே இந்த நூல் பரோட்டா மற்றும் அந்த சிக்கன் டிஷ்ஷஸை வச்சு சாப்பிட்றதுக்கு தாங்க. ஃபைனலாக ஒரு ஃபிஷ் ஃபிங்கர்ஸோட எங்கள் டின்னரை நாங்கள் சூப்பராக வைண்ட் அப் பண்ணோம். இதோட ஃபுல் வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.